அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினியவர்களே, அல்லாஹு தாலா எப்பொழுதுமே எந்த காரியத்திலும் வரம்பு மீறியவர்களை ஒருபோதும் அவன் விரும்ப மாட்டான். தான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற பயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் உண்மையான தலைவர். அதுதான் உண்மையான ஜனநாயக நாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான் தன்னுடைய ஆட்சியை அவர்கள் செலுத்தினார்கள். ஃபத்ஹ் மக்காவுக்கு பெருமானார் மக்காவிலே இருக்கின்ற சமயத்திலே அபூ ராஃபி என்ற ஒரு சஹாபி, அவர் குறைஷி தலைவர்கள், எதிரிகள், காஃபிர்கள், அதாவது அன்றைய காலத்தில் சிறுபான்மையினராக இருந்தவர்களுடைய தூதராக வந்தார். அவர் பெருமானாரிடத்திலே தூதராக வந்து சில செய்திகளை சொல்வார், பெருமானாரும் சில செய்திகளை சொல்லி விடுவார்கள். இப்படி இருக்கின்ற சமயத்தில் என்ன ஒப்பந்தம், அங்கிருந்து வர்றவங்களை நம்மளின் பக்கம் அழைத்து உட்கார வைக்கக்கூடாது, இங்கிருந்து போறவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க உட்காரக்கூடாது. இதுதான் ஜனநாயக நாடு. அவங்கவுங்க மதம், அவங்கவுங்க கொள்கை, அவங்களுக்கு உரித்தானது என்ற அடிப்படையில் பெருமானார் கடைபிடித்தார்கள். ஆனால் இந்த அபூ ராஃபி என்பவர் குறைஷிகள், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர். பெருமானாரை சந்திக்க வருகிறார். வந்துட்டு பெருமானாருடைய அந்த பழக்க வழக்கங்கள், சஹாபாக்களுடைய அணுகுமுறைகளை எல்லாம் பார்த்துவிட்டு, நாம் ஏன் இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது என்று அல்லதி ஃபி நஃப்ஸிகல் ஆன், இப்போது உள்ளத்திலே அவருக்கு ஒரு பிரகாசம் தோன்றியது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னார், உல்கிய ஃபி கல்பில் இஸ்லாம், என் உள்ளத்திலே இஸ்லாம் வந்துவிட்டது யா ரசூலல்லாஹ், லா அர்ஜிஉ இலைஹிம் அபதா, அந்த குறைஷிகளின் பக்கம் நான் செல்ல மாட்டேன் என்று கூறின பிறகு பெருமானார் சொன்னாங்க, இன்னி லா அஹீசு பில் அஹதி வலா அஹ்பசுல் புர்த. இது ஜனநாயக நாடு. ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒரு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையில் நான் கை வைக்க மாட்டேன். எனவே அவர்கள் மனது நோக விட மாட்டேன் என்று பெருமானார், நீ திரும்பி சென்று அவர்களோடு இருக்கும் போது இதே எண்ணம் உள்ளத்தில் இருந்துச்சுன்னா நீ திரும்பி வா, ஆனால் அவர்களுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்யாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட பிற மதத்தினுடைய உள்ளங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டார்கள். இதுதான் ஜனநாயக நாடு. அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஜனநாயக நாடாக நம் நாடையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.